சாரி வந்து இந்த செக்ஷனு. அண்ணனுக்கு பேண்ட் சட்டை வேணும்னா மேலே. அச்சச்சோ, அவருக்கு ஒரு செட்டு இருக்குண்ணே, அதே போதும். அலசி அலசி போட்டுக்கிருவாரு. சேலை, சுடிதாரு, நைட்டி இதெல்லாம் தான் பார்க்க வந்தேன். வெளியே பார்த்தேன், ஆடி ஆஃபரில் நிறையா போட்டிருக்கீங்க. அந்த ஆஃபர் ஐட்டமாக காமிங்க. எல்லார் வீட்லேயும் ஆம்பளைகளோட பொழப்பு இப்படித்தான் போல. என்னென்ன சொன்னீங்க? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, இந்த பக்கம் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்கம்மா, இது எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன் தான். ஏங்க எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டோம்? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. உனக்கு இல்லாததா ஸ்மைலி? என்ன வேணுமோ நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கடையவே கூட வாங்கி தரேன். ஏங்க 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 எங்கள் அம்மாவும் பாவாடை வேணும்னு கேட்டுச்சு. என் தங்கச்சி இந்த அம்பர்லால நைட்டி வந்திருக்காமா, அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. எங்க தாத்தாவும் நாடா டவுசர் கேட்டாரு, அவருக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும். அண்ணா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கண்ணே. ஏன்டா சொங்கி, உன் அக்கா மகளுக்கு கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருந்தேல, இந்த பாரு ஆஃபர்ல போட்டிருக்காங்க, போய் எடுப்போமா? இல்லை இங்கே வர்றா சொங்கி, வெளியே வரேன்னு சொல்லிவிட்டு எங்கே வந்து நிற்கிறாங்க பாரு. காலையில் ஒரு 1000 ரூபா குடுறா செலவுக்கு அப்படின்ட்டு கேட்டேன்டா, இல்லவே இல்லைமாண்டியா. இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிறான்ட்டு பாருறா. ஏங்க யார் வரக்கூடாது, எந்த மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ கரெக்டாக வந்து நிற்கிதுங்க. எப்படிதான் உங்க அம்மாவுக்கு தெரியுதுன்னே தெரியல, மூக்கு வேர்த்துருமோ. என்னடி அங்கே என் மயங்கிட்ட குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கவ, இங்கே என்ன புடுங்குற விளையாடி உனக்கு? என்னடா நகுலு, காலையில் அம்மா செலவுக்கு காசு கேட்டாங்களாமா, இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்ன தெண்ட செலவுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க புருஷனை கொண்டாட்டியும்? அது ஒன்றும் இல்லைப்பா, நானும் ஸ்மைலியும் நடந்து வந்தோம். வெளியே ஆஃபர்னு போர்டு வச்சுருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்ப்போன்னு தான்ப்பா வந்திருக்கோம். நாங்கள் வாங்குற மைண்டில் வரலப்பா. அப்படியாடா? என்ன நொப்படியாடா சத்த வயல. அவங்க வந்து எவ்வளோ நேரமாக அங்கே நிற்கிறாங்களோ, எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு அவ்வளோ வருவாங்க. ஏன்டா இந்தாடா கடைக்காரனே, அவங்க என்னடா வாங்கியிருக்காங்க? அவங்க வந்துமா சேலை, நைட்டி, சுடிதாரு, அப்புறம் தாத்தாவுக்கு நாடா டவுசரு, அவங்க அம்மாவுக்கு பாவாடை, அவங்க தங்கச்சிக்கு அம்பர்லா நைட்டி ஒன்று புது மாடலாக வந்திருக்கு, அதுவுமே கேட்டாங்க, அதுவுமே எடுத்து வச்சிருக்கேம்மா. பாத்தியாடா சொங்கி, என்ன நான் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா பார்க்க வந்தேங்கிறியா? உன் பிள்ளை நல்ல பிள்ளைய பற்றி வச்சிருக்கடா. நீ எப்படி இருக்க, அவன் எப்படி இருக்கான்னு பாடுறா. ஏன்டா நகுலு, அவள் ஆத்தா நீ பாவாடை எடுத்து கொடுத்து தான் கட்டுவாளாடா? அவளோட தாத்தா என்ன டவுசர் ஓடாமல் தெரியுறானா? உங்கள் அப்பனை பாடுறா. பாவண்டா, அவருக்கு இத்தனை வருஷ காலமாக நீ ஏதாச்சும் ஒரு வேட்டி சட்டை ஒரு துண்டாச்சும் எடுத்து கொடுத்துருப்பியாடா அவருக்கு? நான் எடுத்து கொடுத்துருக்கேன்டா சட்டி டவுசர் போகிறேன். என்னையை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியாடா? ஒரே சேலையிலேயே திரியிறேன்டா நான். மயனுக்கு செலவு வைக்கக்கூடாது, மயன் கஷ்டப்படுறான், அவன் குடும்பத்தை அவன் பார்க்கணும், அவனையும் நம்பி ஒருத்தி வந்துட்டான்ட்டு நான் இருந்தா நீ என்னடா பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு எங்கனாலும் போயிடுவ போல? ஏண்டி மானங்கட்டவள, உனக்குலாம் வெக்கமா இல்லை? என் மயன் சம்பாத்தியத்தில் தான் உன் குடும்பத்தில் இருக்கீங்க பூரா துணி கொடுத்தணுமா? அப்படியே தெரிய சொல்றியா அவங்கள? இங்கே வாருங்கத்த, மரியாதையாக பேசிக்கோங்க. இது எனக்கும் என் புருஷனுக்குள்ள விஷயத்தில் நீங்கள் எதுக்கு வந்து தலையிடுறீங்க? உங்ககிட்ட எதுவும் காசு பணம் கேட்டோமா? இல்லை உங்கள் சொத்தை விற்று இது எங்கள் வீட்டுக்கு நான் வாங்கி கொடுக்குறேண்ணா? என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கு வாங்கி கொடுப்பாரு? என் அம்மா அப்பாவுக்கு நான் செய்யாமல் யார் செய்வா? நீங்கள் வந்து உரிமையாக கேட்குறீங்களா உங்கள் பையன்கிட்ட? அப்பாவுக்கு என்னடா எடுத்து கொடுத்தேன், அம்மாவுக்கு என்னடா எடுத்து கொடுத்தேன்னு? அது மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுக்கக்கூடாதா? இதான உலகத்தில் இல்லாத அதிசயமாக இருக்குது நீங்கள் பேசுறது. ஐயையோ, இங்கே வந்து 2 பேர் சண்டை போடுறாங்களே, என்னப்பா செய்ய? இல்லை நகுலு, அப்பா மாதிரி அமைதியாயிடுறா, சண்டை நம்ம பக்கம் திரும்பிடும். இத்தனை வருஷ காலமாக உங்கள் அம்மா கூட இப்படி தான் நான் குப்பை வெட்டிட்டு இருக்கேன், பார்த்துக்கோடா. இல்லை சொங்கி, அவன் என்ன வேலை பண்ணியிருக்கேன், அவனுக்கு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அது ஒன்றும் இல்லை கிளிங்மா, அவன் பண்ண தப்பை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வர கடைக்கார சோடா புட்டி, அவள் கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுத்தேன்னா அவன் கடையை எல்லாம் ஆக்கி விட்டுருவேன். தீய வச்சு கொளுத்தி விட்டு போயிடுவேன் ஒன்னையும் சேர்த்து, பார்த்துக்க. இது என்னம்மா வம்பா போச்சு? நிறைய கஸ்டமர் வர்ற நேரம்மா, தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? கிளிங்மா வாடி போவோம், வீட்டில் போய் எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஏம்மா பொது இடத்துல இந்த மாதிரி பேசாதீங்கம்மா, வீட்டுக்கு வாங்க, எதா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம். நீ வாய மூடுறா, எனக்கு கோளாறு சொல்ல வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டிக்கு சிங்கு சாங்க அடிக்கிறீல, அதை நிப்பாட்டுறா. அத்தை தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். என்னடி அவ்வளோதான்? என்ன செய்வேன்? உன்னால் என்னடி செய்ய முடியும்? நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு வையே, உங்கள் 2 பேர்த்தையுமே வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்டி. பார்த்தீங்களாங்க, உங்கள் அம்மா கூட அங்கே இருக்கிறனால தான் உங்கள் 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க முன்னாடி நம்ம ஒரு வீடு வாங்கி காட்டணுங்க. ஓ, இப்போவே என் மைனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும் பண்ணிட்டியா? அப்போ செஞ்சால் உன் குடும்பத்துக்கு பூரா செய்யணும், இல்லைன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிருவேன். ஏண்டி மானங்கட்டவளை? நான் மானங்கட்டவனை நீங்கள் என்ன விளங்காதவளா? இந்த ஸ்மைலி, பெரியவங்கள மரியாதையா பேசு, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா. ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய அம்மா. இப்போ தான் உனக்கு அம்மான்னு தெரியறனா? இந்த கடைக்கு வரும்போது உன் குடும்பத்துக்கு உன் பொண்டாட்டிக்கெல்லாம் செய்யும் போதெல்லாம் தெரியல அம்மா. ஏண்டா அரும்பாடு வட்டு அருகம்புள்ள விற்று உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்டா நான். ஊரில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, என்ன கிளிங்மா உன் மையனுக்கு இப்படி வரைஞ்ச கட்டி செய்யறியே, நாளைக்கு உன்னைய பாப்பானா அப்படின்னு. ஊருக்குள்ளே பேசுன மாதிரியே ஆகி போச்சுடா ஏன் பொழப்பும். என் மையன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்டா. இப்போ அவங்க முன்னாடிலாம் நான் எப்படா முழிப்பேன்? இப்போ ஒரு ஆடுகாலி ஓடுகாலியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டையே அலவலம் பண்ணுற.
வாடி ஸ்மைலி போலாம், சண்டை போடாத. ஏய் இந்த இருக்குல்லீங்கம்மா உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடி. இந்தாடி அடங்காதவளே, நீ வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரி இருக்கு. ஏடா நகுலே, நல்லா சால்ரா போடுறடா. இப்படி சில்லறையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. உங்கள் அப்பன் தான் செல்லா சில்லறனா, நீ அதுக்கு மேலே சில்லறையா இருக்க. என்ன செய்ய? தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்கு உன் பொண்டாட்டிக்கும். உன்னையெல்லாம் நான் தான் பெற்று வளர்த்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குடா.